நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ இந்த பதிவில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் ரிசல்ட் நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஈவினிங் உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டமும் அப்புறம் நைட்டு உங்களுக்கு ஒரு அன்டைம் தான் எனக்கு மெசேஜ் கிடச்சிது. ஆனால் பாருங்கள் நைட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரத்துக்கு. ஸோ 2 மாவட்டம் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு உடனே. ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ காஞ்சிபுரத்துக்கு நோட்டிஃபிகேஷன் விட்ட சேல்ஸ்மேனுக்கு மொத்தம் உங்களுக்கு 35 வேகன்சி விட்டுருக்காங்க. ஆனால் வெளியிட்டது மொத்தம் 47 வேகன்சி. அப்போ உங்களுக்கு 12 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதே மாதிரி பேக்கருக்கு 16 தான் விட்டுருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, 16 மட்டும் தான் விட்டுருக்காங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா வேக்சின் கம்மி பண்ணலை, அதை எக்ஸ்ட்ரா வேக்சின் ஆட் பண்ணலை, கம்மி பண்ணலை. ஸோ மேக்ஸிமம் 16 தான் அதில். அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு உங்களுக்கு 114 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ 114 வேகன்சிக்கு மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லேயும் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணது அதே தான். ஸோ சேம் தான். மற்றபடி உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலை. சில மாவட்டங்கள் டவுன் பண்ணியிருக்காங்க, சில மாவட்டங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேற்று விட்ட மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க, ஒரு மாவட்டத்தில் அதே சேமாக விட்டுருக்காங்க. சரி வாங்க, இதில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, செகண்ட் லிஸ்ட்டு வருமா, அதாவது 2ஆம் தேர்வு பட்டி வெளியிடப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அதுக்கு இப்போ சான்சஸ் இல்லை. ஆனால் விசாரித்து பார்த்ததில் 2ஆம் தேர்வு பட்டியல் வருங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அதுக்கு முழுமையான தகவல் தெரியலை. அது உங்களுக்கு நம்பகத்தன்மை அளவுக்கு விசாரிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போது 2ஆம் தேர்வு பட்டியல் வெளியிட்டுட்டாங்க அப்படின்ட்டா அதுலேருந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் ஏன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்ட வேக்கன்சி இதில் விட்டுட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அதில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண பட்டியல் வெளியிட மாட்டாங்கன்னு தான் நான் என்னோடய கருத்து. சரி, அது எப்படி வருதோ உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு. சரி, இப்போது நேற்று நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன ஒவ்வொரு வாரமும் 2 மாவட்டம் மட்டும் தான் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதுக்கு மேற்பட்ட மாவட்டங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடுது. ஸோ அவங்க கொஸ்டின் நியாயமானது தான். ஏன்னா அதுக்கு முந்தின வாரங்களில் 2 மாவட்டமும், அதுக்கு முந்தின வாரம் 2 மாவட்டமும், இந்த வாரமும் 2 மாவட்டம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 6-7 மாவட்டங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3 வாரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனால் பாருங்கள், தொடர்ந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். டிஆர்பி தகவல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மற்ற சேனல்லேருந்து கேட்டிருப்பீங்க டிஆர்பி தகவல். அதை ஜூன் 30 சொன்னாங்க, ஜூலை 7க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிடும்னு சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ட்டா, இந்த காலதாமதம் நீடிக்கப்படுமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா பாருங்கள், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா டேட் இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஜூன் 14 ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள், இப்போ இன்னும் 7 மாவட்டம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த மாவட்டம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி நாளைக்கு சண்டே 2 நாள் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் மண்டே எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்களில் மண்டே நீங்கள் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ 4 மாவட்டம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது, பப்ளிஷ் பண்ணாமல். மேக்ஸிமம் மண்டே எதிர்பார்க்கலாம். அது மாதிரி தான் நான் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்டம், அப்புறம் மதுரை, திருச்சி இந்த மாவட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்த் சைடு உங்களுக்கு சென்னை தவிர உங்களுக்கு மற்ற காஞ்சிபுரம் விட்டுட்டாங்க. ஸோ திருவள்ளூர் மாவட்டம் இந்த மாதிரி அதில் சம்மந்தப்பட்ட சில மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம், இந்த மாதிரி விருதுநகர், இந்த மாதிரி எந்த மாவட்டமாக தான் நீங்கள் எதிர்பார்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்பாருங்க. மண்டே எந்த உங்களுக்கு அப்டேட் கிடைக்கோ அதை ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடியில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ மெயில் பண்ணுறாங்க. ஆனால் டிஆர்பி தகவல் நிறைய பேர் கொடுக்குறது ரொம்ப கம்மி தான். இருந்தாலுமே டிஆர்பிக்குள்ளே நடக்கிறது, அப்புறம் ஸோ இவங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி இதை அப்டேட் ஷேர் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற அப்டேட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலமாக மற்றவங்க உங்களுக்கு தான் அது திரும்ப சேரும் உங்களுக்கு. அதனால் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு. மேக்ஸிமம் இதில் செலக்ட் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ திரும்ப சொல்கிறது தான். ஸோ இது நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஜாப்பாக அந்த கிராம உதவி ஜாப்பில் விட்ருக்காங்க. எல்லா மாவட்டங்கள்லையும் உங்களுக்கு வேக்கன்சி ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது, அப்புறம் கோர்ட்டு எக்ஸாம் இந்த மாதிரி நிறையா வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓஏ போஸ்ட்டு, அப்புறம் கிளர்க் போஸ்ட்டு நிறையாவே இருக்குது. அந்தந்த மாவட்டங்களில் நீங்கள் சர்ச் பண்ணாலே தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் உங்களுக்கு சில வேலைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்கிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நல்ல அப்டேட்டாக சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காஞ்சிபுரத்துக்கும் அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ளே நேற்று நான் அவசரமான முறையில் வந்து வீடியோ போட வேண்டிய சிச்சுவேஷன் ஆகிப்போச்சு. அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ வந்து வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா என்னென்ட்டு தான் கேட்கறதுக்காக வீடியோ போட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்டேட் எப்போ கிடைக்கும் என்ன அப்டேட்னு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.